வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கொடைக்கானல் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் தான் இந்த பெட்ஃப்ளிக்ஸ். ஆமாங்க, இது வந்து எக்ஸாட்டிக் பெட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. கொடைக்கானல் போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸையும் கூட்டிகிட்டு போய் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாட்டிக் வெரைட்டி பெட்ஸ் எல்லாம் காமிச்சு கொடுங்க. அந்த பெட்ஃப்ளிக்ஸுக்குள்ளே நம்ம போனதும் ஃபர்ஸ்ட் கவுண்டர் ஃபுல்லாகவுமே அந்த முள்ளெலி, அப்புறமா அந்த ஹாம்ஸ்டர், கினிபிக்கு, ரேபிட்ஸு, அந்த மாதிரிப்பட்ட வெரைட்டிஸ் தான் வச்சுருப்பாங்க. இந்த கினிபிக்கை பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக சூப்பராக அந்த வாயோட அசைவை பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எனக்கு கினிபிக் பற்றி பெரிய ஐடியாஸ் கிடையாது. நான் இங்கே நின்னவங்க கிட்ட, அதாவது அங்கே இருந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அதுகளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நான் இப்போது உங்களுக்கும் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். இது பார்க்க ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு பெட்டாக இருக்குது. கையில் தூக்கும்போது கூட அவ்வளோ சாஃப்டாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இவங்க இயற்கையாக இவங்க பாடியில் விட்டமின் சி இவங்களால் உற்பத்தி பண்ண முடியாதான். ஸோ இவங்களுக்கு சாப்பாட்டில் விட்டமின் சி கண்டிப்பாக இருக்கணுமா. அதாவது அந்த விட்டமின் சிக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கேப்சிகம், அப்புறம் அந்த ப்ராக்கலி, அந்த மாதிரிப்பட்ட வெஜ்ஜஸ் நிறையவே சேர்க்கணுமா இவங்களுக்கு சாப்பாட்டில். இந்த கினிபிக்ஸு ஒரு சில வித்தியாசமான சவுண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுமா. அந்த ஒவ்வொரு சவுண்ட்ஸுக்குமே ஒவ்வொரு மீனிங் வேறு இருக்குமா. ஒருவேளை அது கூட ரொம்ப பழகினவங்களுக்கு அது கண்டுபிடிக்கலாமா இருக்கும். எனக்கு அதை பற்றி தெரியாது. இந்த கினிபிக்கை உங்கள் வீட்டில் நீங்கள் செல்லப்பிராணியாக வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டால் அட்லீஸ்ட் 2வது வளங்க. சிங்க்லாம் வச்சுருந்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. இவங்களோட பார்வை வந்து 360 டிகிரியில் இருக்குமா, முன்னாடி பின்னாடி சைடுன்னு ரொம்ப கிளியராக வியூ பண்ணுவாங்களாம். என் கையில் இப்போ வச்சுருக்கவனை பாருங்களேன், தண்ணிக்குள்ளே முக்கி புளிஞ்சு எடுத்தவங்க மாதிரியே ரொம்ப க்யூட்டாக இருந்தான். கீழே விடவே எனக்கு மனசில்லை. இவங்களோட லைஃப் ஸ்பேன்னு பார்த்தீங்கன்னா 4 to 8 years வரைக்கும் இருப்பாங்களாம். நம்ம நல்லா பராமரித்தோன்னா 8 வருஷம் வரைக்கும் நம்ம கூட வாழக்கூடிய ஒரு லவபிள் கம்பெனியனாக இருப்பாங்க இவங்க. பெட்ஸ் பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல அப்டேட்ஸ் நாங்கள் எப்போவுமே கொடுத்துட்ருப்போம். பெட் லவர்ஸ் கண்டிப்பாக லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.